Hello friends, welcome to our channel. Today நம்ம சேனல்ல 10th குடிமையியல் இயல் 2 நடுவண் அரசு பற்றி பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்திய அரசியலமைப்பு பற்றி பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நடுவண் அரசு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் நடுவே இருந்து செயல்படுவதால் இதை நம்ம நடுவண் அரசு அப்படின்னு சொல்றோம். இதை பாராளுமன்றம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த பாடத்தை படிப்பதன் மூலமாக நமக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ஆகியோர்களின் அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க போறோம். பிரதம அமைச்சர் மற்றும் அமைச்சரவை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். மக்களவை மற்றும் மாநிலங்களவை மற்றும் உச்ச நீதிமன்றம் பற்றி தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு நம்மளுடைய நடுவண் அரசு தான். இதனுடைய தலைமையகம் நமக்கு புதுடில்லியில அமைஞ்சிருக்கு. இந்த நடுவண் அரசை பற்றி இந்திய அரசியல் அமைப்புல பகுதி 4 சட்டப்பிரிவு 52 முதல் 78 வரை நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. நாம் ஆல்ரெடி அரசியல் அமைப்பின் பகுதி 1 4 வரைக்குமே ப்ரீவியஸ் யூனிட்ல பார்த்திருப்போம். அதெல்லாமே ரீகால் பண்ணிட்டே வாங்க. அப்போதான் உங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா எக்ஸாமில் நமக்கு ஒரு தடவை குடியுரிமை சட்டம் பற்றி கேட்டிருந்தாங்க. குடியுரிமை சட்டம் இந்திய அரசியலமைப்பில் எங்கு இடம்பெற்றுள்ளது அப்படின்னு. அது இந்திய அரசியலமைப்பு பகுதி 2 சட்டப்பிரிவு 5 முதல் 11 வரை. இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ரீகால் பண்ணிக்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பகுதி 1 என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவின் எல்கைகள் பற்றி கொடுத்திருப்பாங்க. அது சட்டப்பிரிவு 1 முதல் 4 வரைக்கும் இருக்கும். அடுத்து இந்திய அரசமைப்பு பகுதி 2 குடியுரிமை சட்டம் பற்றி கொடுத்திருப்பாங்க. குடியுரிமை சட்டம் நமக்கு 1955 நிறைவேற்றப்பட்டிருக்கும். 5 முறைகளில் குடியுரிமை பெற முடியும், 3 முறைகளில் குடியுரிமையை இழக்க முடியும். இதுல சட்டப்பிரிவு 5 முதல் 11 வரையிலான சட்டப்பிரிவு குடியுரிமை பற்றி குறிப்பிடுகின்றது. அடுத்து இந்தியாவின் அரசமைப்பு பகுதி 3 இது நமக்கு அடிப்படை கடமைகள் பற்றி குறிப்பிடுகின்றது. இந்த அடிப்படை கடமைகள் பற்றின சட்டப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா, சட்டப்பிரிவு 12 35 வரைக்குமான சட்டப்பிரிவு நமக்கு அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் பற்றி தெரிவிக்கின்றது. அடுத்து இந்திய அரசமைப்பின் பகுதி 4 இந்த பகுதி 4 அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளை பற்றி குறிப்பிடுகின்றது. இதன் சட்டப்பிரிவு 36 51 வரைக்கும். இது எல்லாமே நாம ப்ரீவியஸ் யூனிட்ல பார்த்தது. இப்போ சட்டப்பிரிவு 5 அரசமைப்பின் பகுதி 5 சட்டப்பிரிவு 52 முதல் 78 வரை நடுவண் அரசின் அதிகாரம் பற்றி தெரிவிக்கின்றது. ஓகேவா? அடுத்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை உருவாக்கி இருப்பாங்களே, அவங்க எல்லாமே இந்தியாவின் பரந்த பன்முகத்தன்மையை கருத்தில் கொண்டு இந்தியா ஒரு கூட்டாட்சி முறை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கூட்டாட்சி அப்படின்னா என்னன்னா, மக்களவை, மாநிலங்களவை, சட்டமன்றம் இது எல்லாமே சேர்ந்த ஒரு ஆட்சி முறை தானே நம்மளுடைய இந்திய ஆட்சி முறை. நாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் யூனிட்லேயே பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரும் போதுல நடுவண் அரசுக்கும் மக்களவை அரசுக்கும் சட்டமன்றத்துக்கும் நடுவண் அரசுக்கும் ஏதேனும் ஒரு பிரச்சனை, அதாவது முரண்பாடு வந்தது அப்படின்னா என்ன செய்வாங்க, லாஸ்ட் நடுவண் அரசு எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானதாக இருக்கும். அப்படிலாம் பார்த்தோமா? அப்போ இந்த 2 அரசுகள் செயல்படுகின்றது. அதனாலதான் கூட்டாட்சி முறை அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து பாருங்க, நடுவண் அரசு 3 அங்கங்களை கொண்டது. இதுவுமே நாம ப்ரீவியஸ் யூனிட்ல பார்த்திருக்கோம். அந்த அங்கங்கள் என்னென்ன அப்படின்னா, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. அது மட்டும் இல்லாம இந்த நடுவண் நிர்வாகம் யாரெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்றத பார்த்திடலாம். நடுவண் நிர்வாகம் என்பது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு மற்றும் இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் இவங்க எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் நடுவண் அரசு. இந்த நடுவண் சட்டமன்றத்தை நாடாளுமன்றம் அப்படின்னும் அழைக்கலாம். இந்த நாடாளுமன்றம் 2 அவைகளை கொண்டது, மாநிலங்களவை, மக்களவை. மாநிலங்களவையை ராஜ்யசபா மற்றும் மேலவை அப்படின்னும் அழைக்கலாம். மக்களவையை லோக்சபா மற்றும் கீழவை அப்படின்னும் அழைக்கலாம். நடுவண் நீதித்துறை உச்ச நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. இந்த உச்ச நீதிமன்றத்தை என்ன சொல்றோம், இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்றோம். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் யூனிட்ல பார்த்தது. நீங்க படிக்கும் போது இப்படி ப்ரீவியஸ் படிச்சதை ரீகால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல நல்லா ரிமெம்பர் ஆகும். ஓகே, இப்போ இந்த டயக்ராம் பார்த்துடலாமா? இந்த டயக்ராம் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சாப்டரோட 75% நமக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நடுவண் அரசு. நடுவண் அரசு
3 அமைப்புகளே உள்ளது. என்னென்ன? நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. இப்போ நிர்வாகத்துக்கு கீழே யார் யாரெல்லாம் வராங்கன்னு பாருங்க. குடியரசுத் தலைவர் வருவாங்க, அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவர் வருவாங்க, அதுக்கப்புறம் பிரதம அமைச்சர் வருவாங்க, அதுக்கப்புறம் பிரதம அமைச்சருக்கு கீழே அமைச்சரவை குழு வரும். அடுத்து சட்டமன்றம். சட்டமன்றத்துக்கு கீழே நாடாளுமன்றம் இருக்கும். நாடாளுமன்றத்துல 2 அமைச்சரவை குழு இருக்கும். என்னது? மாநிலங்களவை, மக்களவை. மாநிலங்களவை ராஜ்யசபா அல்லது மேலவை அப்படின்னு அழைப்போம். மக்களவையை லோக்சபா அல்லது கீழவை அப்படின்னு அழைப்போம். இந்த மாநிலங்களவையில மொத்தமா 250 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதுல 238 உறுப்பினர்கள் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ரிமைனிங் இருக்கக்கூடிய 12 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து மக்களவையில மொத்தமா 545 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதுல 543 உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, 2 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட ஆங்கிலோ இந்தியர்களாக இருப்பாங்க. அடுத்து நீதித்துறை. நீதித்துறையில யார் யாரெல்லாம் வராங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்திய உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்துக்கு கீழே யாருன்னா தலைமை நீதிபதி இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே பிற நீதிபதிகள் இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவர் பற்றி பார்க்கலாம். நடுவண் அரசு நிர்வாக தலைவர் தான் குடியரசுத் தலைவர். இவங்க பேரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் முதல் குடிமகன் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான். இவங்க முப்படைகளின் தலைமை தளபதியாகவும் செயல்படுறாங்க. நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவராகவும் இந்திய குடியரசுத் தலைவர் இருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்த முடியும். அதாவது அரசியலமைப்பு சட்டப்படி 53ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை நேரடியாகவும் செயல்படுத்தலாம் அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள், அதாவது அவங்களுக்கு உதவியா அதிகாரிகள் இருப்பாங்களே அவங்க மூலியமாகவும் நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்தலாம் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 கூறுது. ஓகே, நம்மளுடைய இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இதுல நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அரசமைப்பு சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் நடுவண் அரசின் அதிகாரங்களை நேரடியாகவோ அல்லது அவர்களை சார்ந்துள்ள அதிகாரிகளை வைத்தோ செயல்படுத்தலாம். முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத். நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான். இந்தியாவின் முதல் குடிமகனும் அவர் தான். முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுவதும் குடியரசுத் தலைவர் தான். ஓகே, இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்குன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், அவங்க இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். ஆக்சுவலி இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் இந்திய துணை குடியரசுத் தலைவர் இவங்க 2 பேர்த்துக்குமே தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு தகுதி தான் வேறுபடும். அது என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவர் மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். இந்த மட்டும்தான் வித்தியாசம். இது எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் இந்திய குடிமகனாக இருக்கணும். செகண்ட் ஒன் 35 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். மூன்றாவது எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்லையும் அவங்க இருக்கக்கூடாது. நான்காவது மக்களவை உறுப்பினராக தகுதியினை பெற்றிருக்க வேண்டும். ஐந்தாவது அவருடைய பெயர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலே எடுத்துக்கோமே, ஒரு லீடர் செலெக்ஷன் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லீடர் வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னு நான் எழுந்திருக்கும் போது எனக்கு சப்போர்ட்டிவாக கொஞ்சம் பேர் இருக்கணும். ஓகேவா? இவங்க சொல்கிறத நாங்கள் கேட்குறோம், இவங்க லீடராக இருக்கணும், நாங்கள் வந்து முன்மொழிகிறோம் இவங்க பெயரை அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி தான் இங்கேயுமே வந்துட்டு குடியரசுத் தலைவருடைய பெயரை 50 பேர் வந்து முன்மொழியவும் செய்யணும். 50 வாக்காளர்கள் அவர்களுடைய வழியை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லணும். இதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து குடியரசுத் தலைவர் பார்லிமெண்ட் உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்க கூடாது. சப்போஸ் அவங்க பதவியில இருந்தாலுமே என்ன செய்வாங்கன்னா, குடியரசுத் தலைவராக பதவி ஏற்கும் போது அந்த பதவியை காலியானதாக அறிவிச்சிருவாங்க. ஓகேவா? இதுதான் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள். அடுத்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டதுக்கு அப்புறம் அவருக்குன்னு வந்து ஒரு இல்லம் வேணும் இல்லையா? அந்த இல்லம் எங்க இருக்கு அப்படின்னா புதுடில்லியில இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவன். ராஷ்டிரபதி பவன் இதுதான் குடியரசுத் தலைவருடைய இல்லம். இவங்களுடைய இல்லம் மற்றும் அலுவலகம் இரண்டுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் தான் இந்த ராஷ்டிரபதி பவன். இருந்தாலும் இவங்களுக்கு இருப்பிடத்துடன் கூடிய மேலும் 2 இல்லங்கள் இருக்குது. அது எங்க அப்படின்னா
சிம்லால இருக்கக்கூடிய ரீட்ரீட் கட்டடம் மற்றும் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி நிலையம் இதுவுமே வந்துட்டு குடியரசுத் தலைவருடைய இல்லங்கள் தான். இந்த 2 இல்லங்களுக்கும் வருடத்துக்கு ஒரு முறை செல்வாங்க. இந்த இல்லங்கள் ஒன்று வந்து தெற்கு பகுதியில் இருக்கு, ஒன்று வடக்கு பகுதியில் இருக்கு. எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நாட்டின் ஒற்றுமையையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பறைசாற்றுவதற்காக 2 இல்லங்கள் வடக்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் எப்படி இருக்கும்னு பார்த்துடலாமா? குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்குமுறை மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது இப்போ நம்ம தொகுதியில ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க. எம்எல்ஏக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க? இப்போ ஒரு தொகுதியில 1,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1,00,000 பேர் ஓட்டு போட்டு தான் எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இந்த எம்எல்ஏங்க தான் என்ன செய்வாங்கன்னா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ இந்த எம்எல்ஏ 1,00,000 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த 1,00,000 மக்களின் சார்பாக தான் நம்மளுடைய எம்எல்ஏ வந்து குடியரசுத் தலைவருக்கு ஓட்டு போடுவாரு. இப்ப நம்ம எம்எல்ஏ குடியரசுத் தலைவருக்கு ஓட்டு போடுறாரு அப்படின்னா அவருக்கு பின்னாடி உள்ள 1,00,000 மக்கள் வந்து வாக்களிச்சதுக்கு சமம். விகிதாச்சாரம், அதாவது ஒரு எம்எல்ஏ 1,00,000 மக்கள், அப்போ 1:1,00,000 அந்த மாதிரி. இதைதான் விகிதாச்சார முறை ஒற்றை மாற்று வாக்குமுறை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப இந்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஓட்டு வைப்பாங்க இல்லையா? அந்த ஓட்டுக்கு வாக்காளர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்றத பார்த்துடலாமா? வாக்காளர் குழுமம் என்பது மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஓகேவா? அந்த மாநிலங்களவை மக்களவையில யார் தேர்ந்தெடுப்பாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் உள்ள இருப்பாங்க அவங்க. இரண்டாவது, அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள். மூன்றாவது, தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இவங்க எல்லாரும் தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்காளராக இருப்பாங்க. இந்த குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பதவி ஏற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்பவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. நீதிமன்ற தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்க. குடியரசுத் தலைவரின் பதவி காலம் 5 ஆண்டுகள். அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதி உடையவர் ஆவர். அதாவது இப்ப 5 வருஷம் வந்துட்டு அவங்க குடியரசுத் தலைவரா இருந்துட்டாங்க. இப்ப திருப்பியும் அவங்க குடியரசுத் தலைவரா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தேர்ந்தெடுத்திருக்காங்க யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவங்க வந்து 2 முறை வந்து குடியரசுத் தலைவராக தொடர்ந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள், நிர்வாக அதிகாரங்கள் என்னென்னு பார்த்துடலாமா? அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 77 படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்படுகின்றது. நம்ம பார்த்துட்டோம் நடுவண் அரசுல ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சுங்க? நிர்வாகம் வந்துச்சு. அந்த நிர்வாகத்துக்கு கீழே யார் யார் வந்தாங்க அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர் தான் வந்தாங்க. அப்போ நடுவண் அரசுல எந்த ஒரு நிர்வாக நடவடிக்கை எடுத்தாலும் அது யார் பேர்ல தான் எடுக்கப்படும்? குடியரசுத் தலைவரின் பேர்ல தான் எடுக்கப்படும். இது அரசியலமைப்பில் சட்டப்பிரிவு 77ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சட்டப்பிரிவு 53 பார்த்தோமா? 53 படி குடியரசுத் தலைவர் நடுவண் அரசின் அதிகாரங்களை நேரடியாகவோ அல்லது அவர்களை சார்ந்துள்ள அதிகாரிகள் மூலமாகவோ செய்யலாம். அடுத்து 77 படி என்ன அப்படின்னா நிர்வாக நடவடிக்கை, நடுவண் அரசோட நிர்வாக நடவடிக்கை எல்லாமே குடியரசுத் தலைவரின் பேர்ல தான் மேற்கொள்ளப்படும். ஓகேவா? இந்த ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிரதம அமைச்சர் மற்ற அமைச்சர்களை குடியரசுத் தலைவர் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. பிரதம அமைச்சருடைய ஆலோசனைப்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்வரும் யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். அடுத்து இந்தியாவின் மிக முக்கிய பதவிகளான மாநில ஆளுநர்கள், உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள், இது எல்லாத்தையுமே யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான் பதவி நியமனம் செய்கிறார்.
ஓகேவா? அடுத்து குடியரசுத் தலைவருக்கு சட்டமன்றத்துல என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்னு பார்த்துடலாமா? பொது தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்றத்துல புதிய கூட்டுத்தொகரை இவர்தான் உரையாற்றி தொடங்கி வைக்கணும். அதாவது ஒரு தேர்தல் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஒரு புது நாடாளுமன்றம் உருவாக்கும் இல்லையா? அந்த நாடாளுமன்றம் வந்த உடனே என்ன செய்யணும்? ஒரு புதிய கூட்டத்தொடரை யார் தொடங்கி வைக்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் உரையாற்றி தொடங்கி வைக்கணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்றத்துல முதல் கூட்டம் இவருடைய உரையுடல தான் ஆரம்பிக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டி இருக்கணும். இது எல்லாமே சட்டமன்ற அதிகாரங்கள். அடுத்தது பாருங்க, நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலையுமே ஒரு சட்ட மசோதா வந்து நிலுவையில இருக்கு அப்படின்னா அது குறித்த செய்தியை நாடாளுமன்றத்திற்கு குடியரசுத் தலைவரால் அனுப்ப இயலும். சட்ட மசோதானா ஒண்ணுமே இல்லைங்க. ஏதாவது ஒரு புதிய சட்டங்கள் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னா அந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படாம அப்படியே நிக்குது அப்படின்னா அது பற்றி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்துக்கு கேட்கலாம். அடுத்தது பாருங்க, குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்ற பிறகுதான் எல்லா மசோதாக்களுமே சட்டமாகின்றன. அதாவது மசோதா அப்படின்னா என்ன? நம்ம ஒரு புதிய சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா அது என்ன செய்யணும்? நம்ம பார்லிமெண்ட்ல சட்டமன்றத்துல நம்ம என்ன செய்யணும்? அதை ரீட் பண்ணணும். அதை ரீட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஓட் பண்ணுவாங்க. சரியா? அதுல வந்து நிறைய பேர் வந்து நான் இது எனக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை வந்து சட்டமா கொண்டு வந்துருவாங்க. ஆனா நிறைய பேர் இது வேண்டாம் அப்படின்னு மறுத்தாங்க அப்படின்னா அந்த சட்டமானது நிறைவேற்றப்படாது. நாம இதை ஆல்ரெடி பார்த்திருக்கோம். முதல்ல என்ன செய்வாங்க? ஒரு சட்டம் கொண்டு வந்து சட்டமன்றத்துல ரீட் பண்ணுவாங்க. அது ஓகேன்னு சொன்னா மட்டும்தான் குடியரசுத் தலைவருக்கு போகும். குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்குறதுக்காக அது போகும். இப் சப்போஸ் அது வேண்டாம் அப்படின்ட்டாங்கன்னா அது போகாது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பிறகுதான் எல்லா மசோதாவும் சட்டமாக மாறுகின்றது அப்படின்னு. நிதி மசோதா மட்டும் என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இல்லாம நாடாளுமன்றத்துல அறிமுகம் செய்யவே முடியாது. இப்போ நம்ம ஆல்ரெடி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நம்மளுடைய நிதி அறிக்கை வந்து வாசிச்சாங்க இல்லையா? இந்த நிதி அறிக்கை வாசிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவங்க குடியரசுத் தலைவரிடம் ஒப்புதல் பெற்றுட்டு தான் இந்த நிதி அறிக்கையை பார்லிமெண்ட்ல வாசிச்சிருப்பாங்க. சட்டமன்றத்துல இல்லாம அந்த குடியரசுத் தலைவருடைய அனுமதி இல்லாம நாடாளுமன்றத்துல இந்த நிதி அறிக்கையை வாசிக்கவே முடியாது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, நாடாளுமன்றத்தின் 2 அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், மக்களவை மாநிலங்களவைன்னு 2 அவை இருக்குது. இப்போ ஏதோ ஒரு அவையால பயன் இல்லை அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அந்த அவையை நீக்க முடியும். அடுத்து பாருங்க, மக்களவையில் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரமும் இவருக்கு உண்டு. சொன்னேன்னா மக்களவைய பயனில்லாத சமயத்துல அதனால எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்ற பட்சத்துல வந்து அந்த மக்களவையை கலைக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கு. அடுத்து பாருங்க, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார். அது மட்டும் இல்லாம ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்த 2 நபர்களை மக்களவையில் நியமிக்கிறார். இது எல்லாமே நம்ம அந்த டயக்ராம்ல பார்த்தோம் இல்லையா? அதை தான் கொடுத்திருக்காங்க. அடுத்து நிதி அதிகாரங்கள். குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன நிதி அதிகாரங்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். நடுவண் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பிறவே நடுவண் நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார். இதை தான் நாம இப்போ பார்த்தோம். குடியரசுத் தலைவருடைய அனுமதி இல்லாம அவங்களால நிதி அறிக்கை சமர்ப்பிக்க முடியாது மக்களவையில. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசர கால நிதியினை குடியரசுத் தலைவருக்கு அளித்துள்ளது. அடுத்தது பாருங்க, அதாவது அவசர கால நிதி அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொரோனா காலத்துல சொல்லலாம். கொரோனா காலத்துல எல்லாத்துக்குமே ப்ராப்பரான இன்கம் இல்லையா? அப்போ அந்த டைம்ல இந்த அவசர கால நிதியை வந்து குடியரசுத் தலைவர் அறிவிச்சிருப்பாங்க. அதற்குரிய அதிகாரம் நம்மளுடைய குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அவருடைய பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வரவே முடியாது. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் ஒரு நிதி குழுவினை குடியரசுத் தலைவர் அமைக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நீதி அதிகாரங்கள். குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன நீதி அதிகாரங்கள் இருக்குது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 72வது சட்டப்பிரிவின் படி
நீதிமன்றத்தால ஒருத்தவங்க தண்டனை பெற்றிருக்காங்க அப்படின்னா அந்த தண்டனையில இருந்து குறைக்கவும், ஒத்தி வைக்கவும், தண்டனையிலிருந்து விடுவிக்கவும், மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது. அதாவது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க நீதிமன்றத்துல தண்டனை பெற்றுட்டாங்க, ஆனா குடியரசுத் தலைவரால அவருடைய தண்டனையை குறைக்க முடியும். இரண்டாவது ஒத்தி வைப்பது அப்படின்னா இப்ப நாளைக்கு அவங்களுக்கு தூக்கு அப்படின்னா அதை 1 மாசம் தள்ளி போடலாம். அப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இது. அடுத்து தண்டனையில இருந்து விடுவிக்க, அவங்க சூழ்நிலை காரணமா தான் இந்த குற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு தெரியும் பட்சத்துல அந்த தண்டனையில இருந்து விடுவிப்பதற்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அவரை மன்னித்து விடுவதற்கும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. இத இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சட்டப்பிரிவு 72ல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து இராணுவ அதிகாரங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை சட்டப்பிரிவு 53(2) குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது. நாம் ஆல்ரெடி பார்த்தோம். பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி, முப்படையின் தலைமை தளபதி யாரு அப்படின்னு பார்த்தோம், குடியரசுத் தலைவர். இது நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53(2) பகுதியில நமக்கு கொடுத்திருக்காங்க. அவர் சட்டத்தின்படி இராணுவத்தை குடியரசுத் தலைவர் தான் வழியை நடத்துறாங்க. அடுத்து ராஜதந்திர அதிகாரங்கள். வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்கள் குடியரசுத் தலைவரை நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் இந்தியாவிற்கான வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்கிறார். அதாவது ஒவ்வொரு நாட்டிலையுமே தூதர்கள் இருப்பாங்க. இப்போ நம்மளுடைய இந்திய நாட்டின் தூதர்கள் அமெரிக்கால இருப்பாங்க, ரஷ்யால இருப்பாங்க, இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இருப்பாங்க. இந்த தூதர்களை நியமிக்கிறது யார் அப்படின்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான். அது மட்டும் இல்லாம பிற நாட்டில் இருந்தும் இந்தியாவில் தூதர்கள் இருப்பாங்க. அப்போ அந்த தூதர்களை வரவேற்பதும் யார் அப்படின்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான். வெளிநாட்டுக்கான அனைத்து உடன்படிக்கை ஒப்பந்தங்கள் எல்லாமே குடியரசுத் தலைவரின் பெயர்ல தான் நடைபெறுகின்றது. அடுத்து பாருங்க, நெருக்கடி நிலை அதிகாரங்கள். நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் நமக்கு 3 சட்டப்பிரிவுல இருக்கு. இதுவுமே நாம 10th ஆல்ரெடி பார்த்தோம். சட்டப்பிரிவு 352, 356, 360. இந்த 3 சட்டப்பிரிவுமே நமக்கு நிதி நெருக்கடி அதிகாரங்களை குறிப்பிடுகின்றது. ஓகேவா? 352வது சட்டப்பிரிவு மாநில அரசை கலைக்கும் அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுகின்றது. 356வது சட்டப்பிரிவு நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகாரம். 360வது சட்டப்பிரிவு. இது எல்லாமே நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவருடைய ஆட்சியானது நடைபெற்றிருக்கு. நாம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்க்கும்போது பஞ்சாப் மற்றும் பார்த்திருப்போம். இந்த தடவை கேரளா பஞ்சாப் இந்த இரண்டுலையுமே 9 முறை குடியரசுத் தலைவருடைய ஆட்சியானது நடைபெற்றிருக்கு. ஓகேவா? அடுத்து குடியரசுத் தலைவர் நீக்கம். குடியரசுத் தலைவர் அவங்களுடைய பணி துறப்பு கடிதத்தினை, அதாவது எனக்கு பணியில இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட அவங்களுடைய ரிசைன் லெட்டர் கொடுக்கலாம். அடுத்து அவர் சட்டப்பிரிவு 61 படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம். ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா சட்டப்பிரிவு 63 படி அவங்களுடைய தப்பை நிரூபிக்கும் பட்சத்துல அவங்கள பதவி நீக்கம் செய்வாங்க. அது தவிர்த்து எதிரான இந்த குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றுவாங்க. அதுக்கடுத்து அவைக்கு வருகை புரிந்தவர்களில் 1/4 குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவியேற்கும் வரை அப்பதவியில் தொடரலாம். ஒண்ணுமே இல்லைங்க, இப்ப குடியரசுத் தலைவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சட்டப்பிரிவு 61 படி அந்த தப்பை நிரூபிக்கும் பட்சத்துல பதவி நீக்கம் செய்வாங்க. அப்படி பதவி நீக்கம் செய்யும் போது அந்த குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்துல 2 அவை இருக்குல்ல, மக்களவை, மாநிலங்களவை, இந்த 2 அவைகளையும் தீர்மானங்களாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அவைக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே 1/4 குறையாம பதவி நீக்கம் செய்யுங்க அப்படின்னு ஆதரவு தரணும். இது எல்லாமே நடந்துச்சுன்னா குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் அடுத்த புது குடியரசுத் தலைவர் வர்ற வரைக்கும் அவங்க தான் அந்த பதவியை தொடருவாங்க. நெக்ஸ்ட், துணை குடியரசுத் தலைவர். இந்திய அரசியல் அமைப்பின் 63வது சட்டப்பிரிவு இந்திய துணை குடியரசுத் தலைவருடைய பதவியை குறிப்பிடுகின்றது.
ஓகேவா? ஒரு நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியை கொண்டவர் தான் நம்மளுடைய துணை குடியரசு தலைவர். அலுவலக முன்னுரிமையின்படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தரநிலையில் இருப்பவர் தான் துணை குடியரசுத் தலைவர். இந்த பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்று அமைகின்றது. நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக நடைபெற இந்த பதவியானது உருவாக்கப்பட்டது. ஓகேவா? நம்மளுடைய முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. துணை குடியரசுத் தலைவரை பற்றி தெரிவிக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 63வது சட்டப்பிரிவு. அது மட்டும் இல்லாம இரண்டாவது உயர்ந்த பதவியை தான் நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர் பதவி. அடுத்து இந்த பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவர் பதவியை போன்று இருக்கின்றது. இது எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்காக இந்த துணை குடியரசுத் தலைவர் பதவியை கொண்டு வந்தாங்க. அதாவது குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா உடனே துணை குடியரசுத் தலைவர் தான் அவர்களுடைய பணியை செய்வாங்க. அதற்காக கொண்டு வந்த ஒரு பதவி தான் இந்த பதவி. தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் நாம் ஆல்ரெடி பார்த்ததான். நான் சொன்னேன் இல்லையா, அங்க மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்கணும் குடியரசுத் தலைவர். ஆனா இவங்க துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளை பெற்றிருக்கணும். இது மட்டும்தான் வித்தியாசம். இதை எல்லாமே ஆல்ரெடி பார்த்துதான் ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து இவங்களுக்கு தேர்தல் எப்படி இருக்கும், இவருடைய பதவிக்காலம் என்னென்னு பார்த்துடலாமா? சட்டப்பிரிவு 66(1) படி குடியரசுத் தலைவர் போலதான் துணை குடியரசுத் தலைவரும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ, நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ ஓட்டு போட்டு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரிதான் துணை குடியரசுத் தலைவரும் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்காங்க. துணை குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலமும் 5 ஆண்டுகள் தான். இவருடைய பதவிக்காலம் முடியும் முன்னரே இவர் பணி துறப்பு, இறத்தல், பணி நீக்கம் ஆகிய காரணங்களால் அவருடைய பதவியானது முடிவுக்கு வரலாம். இப் சப்போஸ் அவர் மீண்டும் துணை குடியரசுத் தலைவராக ஆகக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்குது. இரண்டாவது, புதிய துணை குடியரசுத் தலைவர் வர்ற வரைக்குமே இவர் அந்த பதவியை தொடரலாம். ஓகே, இது எல்லாமே நம்ம குடியரசுத் தலைவருக்கு பார்த்ததுதான். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியா இருக்கும் போதுல யாரு ஆட்சி புரிவாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவாங்க. 1969ஆம் ஆண்டு இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஹிதயதுல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்த நிகழ்வும் நடந்திருக்கு. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் குடியரசுத் தலைவர் இல்லை அப்படின்னா யாரு அந்த குடியரசுத் தலைவருடைய பணியை செய்வாங்கன்னு பார்த்தோம். துணை குடியரசுத் தலைவருடைய பணியை செய்வாங்க. இப்ப 2 பேருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பதிலா யார் பண்ணுவாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவருடைய பணிகளை செய்வாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்வு ஆல்ரெடி நடந்திருக்கு. எப்போ அப்படின்னா 1969ஆம் ஆண்டு. அப்போ யாரு குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான எம் ஹிதயதுல்லா. ஓகேவா? நெக்ஸ்ட், துணை குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் எப்படி அப்படின்னு பார்த்துலாமா? இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் குடியரசுத் தலைவருக்கு. இப்ப துணை குடியரசுத் தலைவர் மக்களவை ஒப்புதலுடனும் மாநிலங்களவையின் பெரும்பான்மையுடனும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கலாம். இத்தகைய தீர்மானம் கொண்டுவர குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்பே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும். அதாவது துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கணும் அப்படின்னா மக்களவையில உள்ள பிரதிநிதிகள் எல்லாருமே ஒப்புதல் தரணும். மாநிலங்களவையிலும் பெரும்பான்மையானோர் துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்குங்க அப்படின்ற ஒரு இதை சொல்லணும். பதவி நீக்குங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னா மட்டும்தான் அவங்கள பதவியில இருந்து நீக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பதவியில நீக்க போறோம் அப்படின்னு முடிவு வந்துருச்சுன்னா 14 நாளுக்கு முன்னாடியே அந்த துணை குடியரசுத் தலைவருக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்க முடியும். அடுத்து துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள் என்னென்னு பார்த்துடலாம். துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவார். அவர் மக்களவையின் தலைவராக செயல்படுவார். இவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவார். மாநிலங்களவையின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவது துணை குடியரசுத் தலைவர் தான். மாநிலங்களவையின் மரபு ஒழுங்குமுறைகளை தீர்மானிப்பாரு. அது மட்டும் இல்லாம மாநிலங்களவையின் தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதை முடிவு செய்வது துணை குடியரசுத் தலைவர் தான். மிகப்பெரிய பிரச்சனையின் போது அவையின் நடவடிக்கைகளை ஒத்திவைக்கவும் முடிவுக்கு கொண்டு வரவும்
அதிகாரம் துணை குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. குடியரசுத் தலைவர் உடல்நலக் குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போதும் அல்லது நாட்டின் இல்லாத போதும் துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக 6 மாத காலத்திற்கு அவருடைய பணிகளை கவனிக்க முடியும். இது எல்லாமே குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள். மாநிலங்களவை வந்தாலே எல்லாமே துணை குடியரசுத் தலைவராக தான் இருப்பாங்க. மக்களவைன்னு வரும்போது குடியரசுத் தலைவருடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். அடுத்து பாருங்க, முடிவு வாக்கு. இதை கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கின்றது. அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை. அதாவது மாநிலங்களவையில ஒரு சட்டமானது நிறைவேற்ற போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வாக்களிப்பாங்க இல்லையா? இப்ப 2 தரப்பினரும், ஒருத்தவங்க அந்த சட்டம் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு தரப்பினர் அது வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்போ ஓட்டு அளிக்கும் போது 2 ஓட்டுமே இப்போ எதிர்க்கிறவங்க 52 ஓட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏற்கிறவங்க 52 ஓட்டு. அப்போ இது டைல முடிஞ்சிருச்சா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். அப்போ துணை குடியரசுத் தலைவர் நீங்க எதுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்குரிய உரிமை யாருக்குமே கிடையாது. இதை தான் முடிவு வாக்கு அல்லது கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நாம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? நடுவண் அரசுனா என்ன, நடுவண் அரசுல என்னென்ன 3 பிரிவுகள் என்னென்னு பார்த்தோம். அந்த 3 பிரிவுகளுக்கு கீழே என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்து குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் என்ன, அவரை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறாங்க, அவர்களுடைய செயல்பாடுகள் என்னென்ன, அதெல்லாம் பார்த்தோம். துணை குடியரசுத் தலைவருக்கும் பார்த்துட்டோம். அடுத்து பிரதம அமைச்சர். இதை நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.